டபுள் டபுள் லலலா டபுள் டபுள் பட்டிப்பு. குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா வீட்டில் இருப்பீங்க தானே? எல்லா பிள்ளைங்களும் பாதி பேர் சர்ச்சுக்கு வந்திருப்பீங்க, பாதி பேர் வீட்டிலேயே ஜெபம் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கும் நம்ம பொதுக்கூட்டத்தை ஜெபத்துடன் ஆரம்பிக்கலாம். சரியா? இந்த மாதமும் கடைசி மாதத்துக்கு முந்தின மாதம் வந்துச்சு தானே, நவம்பர் மாதம். இந்த மாதத்துலேயும் ஆண்டவர் நம்மளை கண்மணி போல காத்து கொண்டு இருக்காங்க. அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணி இந்த பொதுக்கூட்டத்தை ஆரம்பிக்கலாம். ஜெபம் பண்ண நம்ம பின்னுவனே வராங்க. சரியா? ஜெபம். ஏசுபா, இந்த நாளை ஆசிரியர் ஏசுபா, இந்த நாளையும் ஏசுபா நாங்கள் சண்டே ஸ்கூல் ஆரம்பிக்கும் ஒரு ப்ரே பண்ணுறோம் ஏசுபா. இந்த நாளையும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குற வசனங்கள் பாடல்கள் எல்லாமே அந்த பிள்ளைகளுக்கு மனதில் பதிவுக்கு நீங்கள் தான் ஏசுபா கிருபிக்கணும். அவங்க பெற்றோர்களை ஆசிரியங்க, ஆசிரியர்களை ஆசிரியங்க ஏசுபா. நீங்கள் தான் பொறுப்பத்துக்கு ஆதரவு இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, ஜெபம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாங் செஷனுக்குள்ளே போகலாம். சரியா? இப்போ நம்ம அன்னைமார் முன்னாடி பாடல் படிக்க போகிறாங்க. நீங்களும் கேர்ஃபுல்லாக அதை பார்த்து சூப்பராக படிக்கணும். சரியா? சாங் புக் எல்லாரும் எடுத்துக்கோங்க. சரியா? அவங்க இண்டிவிஜுவல் சாங் புக். சரியா? எல்லாத்துட்டுமே சாங் புக் இருக்கும். எல்லாருமே சாங் புக் எடுத்துக்கோங்க. மொதல் பாட்டு நம்ம படிக்கலாம். சரியா? முதல்ல என்ன பாட்டுனே? இப்போ அன்னை முன்னாடி வருவாங்க. சரியா? அன்னை சொல்லுவாங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க, சூப்பராக பாடலாம். பாடல் நம்பர் 3வது பாட்டு. சரியா? வர வேண்டும் எனக்கு வர வேண்டும் அந்த பாட்டு. சரியா? எனக்கு வரம் வேண்டும், 2 மடங்கு எனக்கு வரம் வேண்டும். வரம் வேண்டும் எனக்கு வரம் வேண்டும், 2 மடங்கு எனக்கு வரம் வேண்டும். சாலமன் போல 2 டைம் நாளை, ஆபிரகாம் போல 2 டைம் பிளஸிங், தாவீதை போல 2 டைம் வரம் வேண்டும் எனக்கு வரம் வேண்டும், 2 மடங்கு எனக்கு வரம் வேண்டும். வரம் வேண்டும் எனக்கு வரம் வேண்டும், 2 மடங்கு எனக்கு வரம் வேண்டும். ஜாலியே ஓ ஓ ஜாலியே, ஜாலியே ஓ ஓ ஜாலியே. கேட்டதெல்லாம் தந்திடுவார் என் இயேசு, நான் கேட்டதெல்லாம் தந்திடுவார் என் இயேசு. வரம் வேண்டும் எனக்கு வரம் வேண்டும், 2 மடங்கு எனக்கு வரம் வேண்டும். வரம் வேண்டும் எனக்கு வரம் வேண்டும், 2 மடங்கு எனக்கு வரம் வேண்டும். லல்லல்லா 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 லல்லல்லா. அடுத்த பாட்டு 12வது பாட்டு. சரியா?
நீளமென்ன உயரமென்ன அகலமென்ன ஆழமென்ன தெரியாது. தேவனுடைய அன்பு எல்லை அறியாதது. பாவியான என்னை தேடி வந்த அன்பு, விழுந்து போன என்னை மீட்டெடுத்த அன்பு. பாவியான என்னை தேடி வந்த அன்பு, விழுந்து போன என்னை மீட்டெடுத்த அன்பு. நேசிக்கிறேன் என்றார், அதை காட்ட வந்தார். நானும் எந்த நன்மை காட்டிடுவேனே, நானும் எந்த நன்மை காட்டிடுவேனே. என் இயேசுவிடமே, என் இயேசுவிடமே. ஓகே குடி, சூப்பராக பாட் பண்ணீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரியா, இப்போ நம்ம வந்து வழக்கம் போல் நம்ம ஒரு சின்ன ஆக்ஷனோடி அடுத்த செஷன் போகலாம். சரியா, ஓகே தானே? எல்லாரும் இருந்த இடத்துல எழுப்பிக்கோங்க. உங்கள் சாங் புக்கில் அது என்ன பாட்டுன்னு ஒத்தி பார்த்துட்டு அது ஒதுக்கி வச்சிருங்க. ஏன்னா எல்லா சாங்குமே உங்களுக்கு தெரியும். சரியா, தெரிஞ்ச பாட்டுக்கு தான் நம்ம ஆக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ பி கெட் ரெடி. சாங் நம்பர் 2. சரியா, சிங்கார வீர நடை போடு, ஜம்முன்னு தலை நிமிர்ந்து நில்லு. பவர்ஃபுல்லான ஜீசஸ் ஒன்னிலே வந்தால் நம்பர் 1 ஹீரோ நீதான், நம்பர் 1 ஹீரோ நீதான். சிங்கார வீர நடை போடு போடு, ஜம்முன்னு தலை நிமிர்ந்து நில்லு நில்லு. பவர்ஃபுல்லான ஜீசஸ் ஒன்னிலே வந்தால் நம்பர் 1 ஹீரோ நீதான், நம்பர் 1 ஹீரோ நீதான். உலகப்படுத்த தேவன் நீ கேட்கும் வரங்கள் கொடுப்பார். விருப்பம் ஒன்னில் இருந்தால் போதும், ஆசையோடு கேளு, அனுதினமும் கேளு, ரெட்டிப்பாக தந்திடுவாரே. உலகப்படுத்த தேவன் நீ கேட்கும் வரங்கள் கொடுப்பார். விருப்பம் ஒன்னில் இருந்தால் போதும், ஆசையோடு கேளு, அனுதினமும் கேளு, ரெட்டிப்பாக தந்திடுவாரே. எப்பப்பா சமயம் பண்ணிருங்க. எப்படி பார்த்தீங்களா? ஒருத்தரும் சூப்பராக பண்ணுறீங்க. ஆனாலும் கொஞ்சம் பேர் அமைதியாக இருக்கீங்க. சரியா, தம்பி தங்கச்சி நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு ஆக்ஷனோட நம்ம பண்ணணும். சரியா, வீட்டில் இருந்து எல்லாரும் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கக்கூடாது. சரியா, நீங்களும் சூப்பராக பண்ணணும். சரியா, சரி, இன்னொரு சாங்குக்கும் நம்ம பண்ணலாம். சரியா, என்ன பாட்டுக்கு பண்ணலாம் அப்படின்னா 8ஆம் நம்பர். சரியா, சாங் நம்பர் 8. இந்த பாடலுக்கு நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணலாம். கர்த்தருடன் வாழ்ந்திடும் உனக்கு பலனுண்டு தம்பியே. கர்த்தரின் வார்த்தையை நம்பிடும் உனக்கு பலனுண்டு தங்கையே. கர்த்தருடன் வாழ்ந்திடும் உனக்கு பலனுண்டு தம்பியே. கர்த்தரின் வார்த்தையை நம்பிடும் உனக்கு பலனுண்டு தங்கையே. உயரமாக நீ வளர்ந்திடுவாய், ஏற்ற காலமே கனி தருவாய். உயரமாக நீ வளர்ந்திடுவாய், ஏற்ற காலமே கனி தருவாய். பொய்யல்ல இது சத்தியமே, 2 மடங்கு பலன் பெறுவாய். பொய்யல்ல இது சத்தியமே, 2 மடங்கு பலன் பெறுவாய். கர்த்தருடன் வாழ்ந்திடும் உனக்கு பலனுண்டு தம்பியே.
கர்த்தரின் வார்த்தையை நம்பிடும் உனக்கு பலனுண்டு தங்கையே. லா லல்லா 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 பலனுண்டு தம்பியே. லா லல்லா 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 பலனுண்டு தங்கையே. வாவ், சூப்பராக இருந்துச்சு தானே? நீங்களே பார்க்கும்போது உங்களே பார்க்கும்போது சூப்பராக பண்ணதாட்டு தெரிஞ்சிருக்கோம் தானே? அதே போல தான் எல்லாரும் சூப்பராக பண்ணீங்க. சரியா? இப்போது நம்ம ஒரு புது சாங் படிச்சுக்கலாம். சரியா? ஒரு புது சாங் கற்றுக்கலாம். ஓகே குட்டீஸ், கெட் ரெடி. சரியா? போன வாரம் வர நிறைய சாங்லாம் படிச்சாச்சு தானே? இந்த வாரத்துலேயும் நம்ம புது சாங் படிப்போம். சரியா? இன்னும் கிறிஸ்மஸ் நெருங்க போது, ரொம்ப ஹாப்பியாக நம்ம ஜாலியாக இருக்க போகிறோம். சரியா? ஓகே, இப்போ நம்ம அண்ணன் வந்து புது பாட்டு சொல்லி தருவாங்க. அது எல்லாரும் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கணும். சரியா? இன்னும் கம்மிங் டேஸில் நீங்கள் எல்லாம் சூப்பராக படித்து கற்றுக்கலாம். சாங் நம்பர் வந்து 14. சரியா? 14வது பாடல் நம்பரை எடுத்துக்கோங்க. அதுதான் நம்ம அன்னை மாதிரி சொல்லி தர போகிறாங்க. கேர்ஃபுல்லாக கேட்டு கற்றுக்கணும். தொடரட்டும் நன்மையும் கிருபையும், செல்லட்டும் மேகமும் அக்கினியும், நிரப்பட்டும் வல்லமை மகிமையும், தேற்றட்டும் கோலும் தடியும். நிரப்பட்டும் வல்லமை மகிமையும், தேற்றட்டும் கோலும் தடியும். தங்கட்டும் அருளும் ஆசியும், தங்கட்டும் அருளும் ஆசியும், தொடரட்டும் நன்மையும் கிருபையும், சொல்லட்டும் மேகமும் அக்கினியும். சரி குட்டீஸ், இப்போ ஃபுல்லாக நாங்கள் படிச்சிருக்கோம். மறுபடியும் நாங்கள் ஃபுல்லாக படிக்கிறோம். அதுக்கடுத்தது 2 லைனாக சொல்லித்தரேன். சரியா? வேறு அதை படிச்சுட்டு நம்ம சேர்ந்து எல்லாரும் படிப்போம். தொடரட்டும் நன்மையும் கிருபையும், செல்லட்டும் மேகமும் அக்கினியும், நிரப்பட்டும் வல்லமை மகிமையும், தேற்றட்டும் கோலும் தடியும். நிரப்பட்டும் வல்லமை மகிமையும், தேற்றட்டும் கோலும் தடியும். தங்கட்டும் அருளும் ஆசியும், தங்கட்டும் அருளும் ஆசியும், தொடரட்டும் நன்மையும் கிருபையும், சொல்லட்டும் மேகமும் அக்கினியும். சரி குட்டீஸ், இப்போ நாங்கள் 2 லைனாக சொல்லி தரோம். அதுக்கடுத்து நீங்கள் பின்னாடி படிங்க. லாரில் சேர்ந்து படிப்போம். சரியா? தொடரட்டும் நன்மையும் கிருபையும், செல்லட்டும் மேகமும் அக்கினியும். தொடரட்டும் நன்மையும் கிருபையும், செல்லட்டும் மேகமும் அக்கினியும். நிரப்பட்டும் வல்லமை மகிமையும், தேற்றட்டும் கோலும் தடியும்.
நிரப்பட்டும் வல்லமை மகிமையும் தேற்றட்டும் கோலும் தடியும் நிரப்பட்டும் வல்லமை மகிமையும் தேற்றட்டும் கோலும் தடியும் நிரப்பட்டும் வல்லமை மகிமையும் தேற்றட்டும் கோலும் தடியும் தங்கட்டும் அருளும் ஆசியும் தங்கட்டும் அருளும் ஆசியும் தங்கட்டும் அருளும் ஆசி தங்கட்டும் அருளும் ஆசியும் தொடரட்டும் நன்மையும் கிருபையும் செல்லட்டும் மேகமும் அக்கினியும் தொடரட்டும் நன்மையும் கிருபையும் செல்லட்டும் மேகமும் அக்கினியும். சரி, இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். சரியா? யாரோ படிக்க படிக்க உங்களுக்கு மனசில் வந்துடும். சரியா? தொடரட்டும் நன்மையும் கிருபையும் செல்லட்டும் மேகமும் அக்கினியும் நிரப்பட்டும் வல்லமை மகிமையும் தேற்றட்டும் கோலும் தடியும் நிரப்பட்டும் வல்லமை மகிமையும் தேற்றட்டும் கோலும் தடியும் தங்கட்டும் அருளும் ஆசியும் தங்கட்டும் அருளும் ஆசியும் தொடரட்டும் நன்மையும் கிருபையும் செல்லட்டும் மேகமும் அக்கினியும் ஓகே குட்டீஸ், சூப்பராக அன்னை பாட்டு சொல்லியிருந்தாங்க. அதை நீங்கள் எல்லாரும் சூப்பராக கற்றுக்கொண்டீங்க தானே? சரி, இப்போ நம்ம வந்து திருவசனம் படிக்க போகிறோம். இந்த திருவசனம் சொல்லி தர்றதுக்கு யார் வந்திருக்கா அப்படின்னா ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருக்காரு. சரியா? எங்கே இருந்துன்னா ஸ்போனியா என்ற ஒரு இடத்துல இருந்து, சரியா, யூரோப்பில் இருக்குது அந்த இடம். அங்கேருந்து அந்த சீஃப் கெஸ்ட் அண்ணே வந்து நமக்காக நம்ம யாக்கோபர் பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. சரியா? அது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம சொன்னேன்ல, யூரோப் கண்டம். சரியா? யூரோப் கண்டத்தில் ஸ்போனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்குது. சரியா? அந்த இடத்துல இருந்து தான் வந்திருக்காங்க. அது நம்மளுக்கு எவ்வளோ தூரம் அப்படின்னா 6382 கிலோமீட்டர். சரியா? அவ்வளோ தூரத்துல இருந்து இங்கே வந்திருக்காங்க. சரியா? 6382 கிலோமீட்டர்ஸ். ஓகே தானே? நம்மளுக்கு வேதத்துடைய வசனத்தை சொல்லித்தரதுக்கு அவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. அதுவும் முக்கியமாக ஒரு சொல்லணும் என்னன்னா, அங்கே லாங்குவேஜ் வேற, தமிழ் கிடையாது. சரியா? நம்ம தமிழ்நாட்டில் தானே தமிழ். அங்கே வந்து ஸ்லோவேனியன். சரியா? ஸ்லோவேனியன் சொல்லிட்டு தான் அங்கே லாங்குவேஜ். நமக்காக அந்த அண்ணே, சரியா, அது பேர் சொல்ல மறந்துட்டேன், சாரி, டாம் அண்ணே. சரியா? அந்த அண்ணே பேர் டாம். சரியா? அந்த அண்ணே நமக்காக தமிழ் கற்றுக்கிட்டு வந்திருக்காங்க. அந்த திருவசனத்தை சொல்லி தரும்போது எல்லாரும் ஹாப்பியாக கேட்கணும். சரியா குட்டீஸ்? நீங்கள் கேட்பீங்கன்னு சொல்லியிருக்கேன், அதனால் சூப்பராக கேட்கணும். தூரத்துலேருந்து வந்திருக்காங்க. அந்த அன்னைக்கு ஒரு கிளாப் பண்ணி வரவேற்கலாமா? ஓகே குட்டீஸ். சண்டே கிளாஸ் பிள்ளைங்களா, நல்லா இருக்கீங்களா? அண்ணி சொன்ன மாதிரி தூரத்துல இருந்து வந்திருக்கேன். நம்ம இப்போ ஒரு வசனம் படிப்போமா? நான் சொல்றத கவனமா கேளுங்க. அருள் தரும் ஆராதனை. ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு
மாற பண்ணுவேன். செப்பனியா 3:9. நான் சொல்ல சொல்றீங்களா? அருள் தரும் ஆராதனை. அருள் தரும் ஆராதனை. ஜனங்கள் எல்லாரும் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். செப்பனியா 3:9. இப்போ நம்ம சேர்ந்து சொல்லுவோம். அருள் தரும் ஆராதனை. ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை பாஷையாக மாற பண்ணுவேன். செப்பனியா 3:9. ஓகே, சூப்பரா த்ரூஸ்னது நம்ம அன்னை டாம் அண்ணன் சொல்லி தந்தாங்க. செமையா எல்லாரும் படிச்சீங்க பாத்தீங்களா? எவ்வளவு தூரத்துல இருந்து வந்த பிறகும் நமக்காக தமிழ் கத்துக்கிட்டு நம்மளுக்கு வசனம் சொல்லி தந்திருக்காங்க. இதே போலதான் நம்மளும் சும்மா இருக்கக்கூடாது. நம்மளும் ஏதாவது ஒரு லாங்குவேஜை கத்துக்கிட்டு மற்ற இடத்துல போய் நம்மளும் சொல்லிக் கொடுக்கணும். சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஒரு கதையை கேட்கலாம். ஓகே குட்டீஸ், ஒரு கதையை நம்ம சூப்பராக கேட்க போகிறோம். சரியா? என்ன கதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு ஸ்கூலில் ஒரு 4 பசங்க நடந்து வந்துட்டு இருந்தாங்க. சரியா? சரி, கதைக்குள்ளே வந்துட்டோம். கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். சரியா? ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸ், எத்தனை கிளாஸ்னா 5th ஸ்டாண்டர்ட். சரியா? 5th ஸ்டாண்டர்ட் பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கூட நிறைய பிள்ளைங்க படிக்கிறாங்க. சரியா? அதில் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சரியா? அந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சண்டை போடுற ஃப்ரெண்ட்ஸ். சரியா? சேர்ந்து சுற்றுற ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, சண்டை போடுற ஃப்ரெண்ட்ஸ். ஓகேயா? எனக்கு கிளாஸ் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. அதில் 4 பேர் சண்டை போடுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. சரியா? அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் எப்போ பார்த்தாலும் நான் தான் பெரியவன், நீ யாரு, நான் தான் பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுற, எப்பவுமோ ஈகோ பிரச்சனை. சரியா? பொறாம, உன்னோட நான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் ஒருத்தர் மாத்திரி ஒருத்தர் சண்டை போடுற கேரக்டர் உள்ளவங்க. சரியா? ஆனால் அந்த 4 பேர்ட்டையும் ஒரு கேரக்டர்ஸ், ஒரு 4 விதமான ஒரு திறமைகள் இருக்கும். ஒரு அண்ணன் ரொம்ப பலசாலி, எதையினாலும் அசால்ட்டா தூக்குற ஒரு பலசாலி. சரியா? ஒரு அண்ணன். இன்னொரு அண்ணன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஓடுவோம். சரியா? 100 மீட்டர்னா செம ஸ்பீடு. சரியா? அவங்க ஸ்கூல்லே அந்த அண்ணன் தான் ரன்னிங் ரேஸில் ஃபர்ஸ்ட் அப்படின்னு எடுக்கிற அளவுக்கு அந்த அண்ணன் நல்லா ரன்னிங்கில் டேலண்ட் உள்ளவங்க. 3வது உள்ள அண்ணன் யார் அப்படின்னா நல்லா ஸ்விம்மிங். சரியா? நீச்சல் அடிப்பாங்க. கடலில் விட்டா போதும், ஆனால் நீச்சல் குளத்தில் விட்டா போதும், ஸ்விம்மிங் அடிக்கிறதுல நம்பர் 1. சரியா? செம ஸ்பீடாக ஸ்விம்மிங் அடிக்கிற கேரக்டர் அந்த அண்ணன். சரியா? 4வது ஒருத்தர் இருக்காங்க தானே, அவங்க யார் தெரியுமா? உங்களை மாதிரி சூப்பராக படிக்கிற பிள்ளைங்க மாதிரி அந்த அண்ணன் சூப்பராக படிப்பாங்க. சரியா? அப்படி நல்லா படித்து அந்த அண்ணனை யாருமே ஓவர்டேக் பண்ண முடியாது. ரொம்ப மைண்ட் உண்டு. சரியா? ஈஸியான, எவ்வளோ பெரிய கொஸ்டின்னாலும் ஈஸியாக பதில் சொல்லிடுவாங்க அப்படின்னு இருப்பாங்க. அப்படி 4 பேரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர், இல்லை நான் தான் பெரியவன், ஒன்றை காட்டிலும் நான் ரொம்ப பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போது ஸ்கூலில் ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க அவங்க கிளாஸில். என்ன காம்படிஷன்னா, ஸ்கூல் டே வந்துச்சு, ஒரு காம்படிஷன். என்ன காம்படிஷன்னா, எல்லாத்துக்கும் எல்லா மாணவர்களையும் பிரிக்கிறாங்க, டீம் பிரிக்கிறாங்க. சரியா? 4 பேரா டீம் பிரிக்கிறாங்க. நீ அங்கே போ, நீ இங்கே போ, நீ அங்கே போ, நீ இங்கே போன்னு சொல்லிட்டு பிடி சார் எல்லாத்தையும் டீம் பிரிக்கிறாங்க. அப்போது இவங்க எல்லாம் இந்த கிளாஸில் 5th ஸ்டாண்டர்ட் பிரிக்கும் போது இந்த 4 பேரும் ஒரே டீமில் வந்துட்டாங்க. ஒரே டீம் வந்த உடனே எப்படிடா 4 பேரும் ஒரே டீம் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் மாற்றி பேசுகிறாங்க. ஓ கூட நான் இருப்பேனா, நான் பெரியவனாச்சே, ஓ கூட நான்
எப்படி போட்டி போட இந்த சேர்ந்து போட்டி போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் ஈகோ பிரச்சனையில் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அதை பார்த்த பிடி சார், ஏய் தம்பிகளா சும்மா இருங்கடா, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கடா, டீம் பிரிச்சு கிச்சிட்டு இருக்கோம், அமைதியாக இருக்கடான்னு சொல்லி பார்த்தாலும் 4 பேர் கேட்கவே இல்லை. 4 பேர் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டே இருக்காங்க. உடனே சரி எல்லா டீமும் பிரிச்சாச்சு. பிடி சார் சொல்கிறாங்க, சரி எல்லா டீமும் பிரிச்சாச்சு சரியா, இன்னைக்கு நான் ஒரு கேம் சொல்ல போகிறேன் சரியா, டீம் கேம் சரியா. ஒரு 4 பேரை பிரிச்சிருக்கோம், எல்லா டீம்லேயும் ஒரு கேம் வைக்க போகிறேன். இந்த கேமில் யார் வின் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு பெரிய மெடல் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. 3 ரவுண்டு வச்சாங்க சரியா, மொத்தம் 3 ரவுண்டு வந்துச்சு சரியா. அப்போது இந்த ஸ்கூல் ஃபுல்லாக பார்க்குறாங்க, ஏய் எல்லாத்துலேயுமே இவன் தான் சிறந்தவன் சரியா. இந்த 4 பேர்த்த பார்த்து பேசுகிறாங்க, எல்லா விஷயத்துலையுமே இவங்க தான் சிறந்தவங்களா இருக்காங்க, எல்லா விஷயத்துலையும் இவங்க தான் இதுவரை ப்ரைஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதே போல் 4 பேர் ஒரே டீமில் மாட்டிக்கிட்டாங்களே, அப்போ இவங்க தானே ஃபஸ்ட் எடுப்பாங்க, அப்போ நம்மளாம் தோற்றுருவோமோ அப்படின்ட்டு ஸ்கூல் ஃபுல்லாக பேச்சு சரியா, ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க. இவங்கள பெருமையாக பேசுகிறாங்க. ஆனால் அந்த டீமுக்குள்ளே தான் இருக்குது பிரச்சனையே, ஈகோ பிரச்சனை தானே. எல்லாரும் பொறாமைப்பட்டு ஏய் நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போது போட்டி ரவுண்ட் 1 வந்தாச்சு. ரவுண்ட் 1 வந்தோடனே பிடி சார் அந்த கேமை சொல்கிறாங்க, ஏய் இப்படி பண்ணணும், இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ரவுண்ட் 1ல் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. 3 ரவுண்டுக்கும் தனித்தனி ப்ரைஸ் உண்டு. ஆனால் ரவுண்டு மேலே போகும்போது பெரிய டாஸ்க்கு, பெரிய கஷ்டமான விஷயங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லியாச்சு. முதல் ரவுண்டு சொன்னோன்னே எல்லாரும் பண்ணுறாங்க, இவங்க 4 பேரும் சண்டை போடுறாங்க. நீ சொல்லி நான் கேட்பேனா, நீ சொல்லி கேட்க மாட்டேன், நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் 4 திசைக்கு போய் ஒரு பண்ணுறாங்க. அது ஃபெயிலியராக முடிய போகுது சரியா. ஃபெயிலியராக முடிச்சுட்டு அவங்க மற்றவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க, அவங்களாம் வின் ஆகிட்டாங்க. இந்த 4 பேரும் பண்ண முடியல, அவங்க 4 பேரால் ஜெயிக்க முடியல. 4 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போயாச்சு. வீட்டில் போய் 4 பேரும் யோசிக்கிறாங்க, ஏன் நம்மளால் ஜெயிக்க முடியல, ஏன் என்னால் ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. சொல்யூஷன் கிடைக்கவே இல்லை. சரி அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வராங்க. 2வது ரவுண்ட் நடக்குது. 2வது ரவுண்ட்லேயும் இதே மாதிரி தான் பிடி சார் ஒரு கேம் சொல்லிட்டாங்க. அதே இவங்களும் பண்ணி பார்க்குறாங்க, முடியலை. ஏன்னா இவங்கெல்லாம் ஒற்றுமை இல்லாமல் 4 பேரும் 4 சைடில் போய் பண்ணி பார்க்குறாங்க, வெற்றி கிடைக்கல. மற்றவங்கெல்லாம் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. உடனே இந்த செகண்ட் ரவுண்டும் இப்படி போயிட்ட, நம்ம எதுக்குடா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் நல்லா யோசித்து பார்க்குறாங்க. யாருக்குமே மைண்டில் வரல. எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா, நான் தான் பெரியவன் அப்படின்னு நினச்சனால அவங்களால அச்சீவ் பண்ண முடியாமல் மாட்டிக்கிட்டுங்க சரியா. அப்போ தான் நம்ம அறிவுசாலி ஒருத்தர் இருந்தார்ல, ரொம்ப நாலேஜாக இருந்துச்சுல ஒருத்தருக்கு, அந்த அண்ணன் தான் யோசிக்கிறாங்க, ஏன் நம்மளால முடியலை அப்படின்னு யோசித்துட்டு இருக்கும்போது தான் அவங்க அவன் சண்டே ஸ்கூலில், அந்த அண்ணன் சண்டே ஸ்கூலில் கற்றுக்கிட்ட விஷயங்கள்லாம் நான் வருது. அங்கே ஒரு கதை சொல்லியிருப்பாங்க தம்பி தங்கச்சி. எப்படின்னா ஒரு கம்பு 4-5 கம்பை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு உடைக்க சொல்லியிருப்பாங்களாம் அவங்க டீச்சர். ஆனால் அதை யாராலையும் உடைக்க முடியலையாம். அதே ஒத்த கம்பை போய் கொடுத்தாங்களாம், ஈஸியாக உடைச்சிட்டாங்களாம். பார்த்தியா, அந்த கதை மூலமாக அந்த அண்ணனுக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்போ நம்ம தனித்தனியாக போகிறனால தான் வெற்றி கிடைக்காம இருக்குமோ, அப்போ 4 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சால் கண்டிப்பாக வெற்றி கிடைச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அடுத்த நாள் 3வது ரவுண்டு ஒரு சூப்பரான பீச் சரியா, ஒரு தீவுக்கு கூட்டிகிட்டு போயாச்சு பிடி சார் சரியா. எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையும் தீவுக்கு கூட்டிட்டு போயாச்சு. ஃபுல்லாக கடல் இருக்குது, பெரிய மரம் இருக்குது. அந்த கடலை தாண்டி அந்த சைடு போனாக்கி தான் அவங்க வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம் சரியா. 3வது ரவுண்ட் கேம் இதான். அப்போது அந்த நாலேஜபிள் அந்த அண்ணன் ஒரு அண்ணனுக்கு நல்ல அறிவு உண்டுல, அந்த அண்ணன் யோசித்துட்டே வராங்க. அந்த நான் 3 பேர்ட்டையும் சொல்கிறதுக்கு அந்த அண்ணனுக்கு பயம். ஒருவேளை நம்ம சொல்லி நம்மளை மறுபடியும் ஏசி விட்டாங்கன்னா நம்ம எப்படி, நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிருமே, எந்த ரவுண்டை நம்ம தோற்றுருவோம், எப்படி தோக்காம போகிறோம், 4 பேருக்கும் ஒத்து போகாது, எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ தான் 4 பேரும் ரொம்ப யோசிக்கிறாங்க, எனக்கு ரவுண்டு முக்கியமானது, ரொம்ப கஷ்டமானது, யாராலையும் செய்ய முடியாதது, இவங்களால செய்ய முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் சேர்ந்து பண்ணாக்கி தான் முடிக்க முடியும், தனித்தனியாக பண்ணால் முடிக்க முடியாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்தாங்க அந்த ரவுண்டில். குறிப்பிட்ட டைமுக்குள்ளே என்ன கேம் சொல்லிடட்டா, குறிப்பிட்ட டைம் தான் உண்டு. ஒரு தூரத்தில் சரியா, தூரத்தில் ஒரு கப்பல் நிற்கும் சரியா, அந்த கப்பலில் ஒருத்தர் எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி இன்னொரு கொடி கட்டியிருப்பாங்க சரியா. அந்த கொடி எங்கே இருக்கும் அப்படின்னா 2 கிலோமீட்டர் தள்ளி அந்த கொடி இருக்கும். அவங்கவுங்க டீமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலர் கொடி இருக்கும், அது இங்கேருந்து ஓடி போய் எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி இன்னொருத்தர்
சீக்கிரம் எல்லா அதையுமே அலர்ட் பண்ணி கப்பலில் ஏற்றி அந்த சைடு போய் சேர்க்கணும். இதுதான் போட்டி. அந்த போட்டியில் ரொம்ப கஷ்டம், ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். எல்லோரும் சேர்ந்து போய் அதை எடுத்தோம்னா முடியாது, போட் எடுத்துகிட்டு வந்தோம்னா கொடி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீம் வந்து தோற்று போயிட்டே இருக்குது. சரியா, தோற்று வெளியே போயிட்டே இருக்குது. இந்த 4 பேரும் ஈகோ பிரச்சனால 4 பேர் மூஞ்சி பார்க்காம நிற்கிறாங்க, கீழே குடிச்சிட்டே நிற்கிறாங்க. அப்போ தான் இதுக்கு மேலே பொறுமையாக இருந்தால் நம்ம இந்த ரவுண்ட்லேயும் தோற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுள்ள அண்ணே, ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கேளுங்களேன், நான் சொல்கிற இந்த விஷயத்தை வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அண்ணனுக்கு பயம் உண்டாயிட்டு, இந்த ரவுண்டு தோற்றுனா இந்த ஸ்கூல் ஃபுல்லாக அவங்கள தப்பாக நினைப்பாங்க, இவ்வளோ பெரிய அறிவுள்ளவன் தோற்று நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துக்கப்படுவாங்க, கஷ்டமாக இருக்கும் தானே தோத்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெக்கத்தை விட்டு சொல்லிட்டான். ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணால் நம்ம ஜெயிச்சிடலாம், டீம் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். எல்லாத்துக்கும் ஒரு டேலண்ட் இருக்குது, எல்லா டேலண்ட்டையும் சொல்லுங்கள். ஒருத்தனுக்கு ஸ்விம்மிங் வரும், ஒருத்தனுக்கு பலசாலி, ஒருத்தன் வந்து ஓடுவான், எனக்கு அறிவு இருக்குது. இந்த 4 பேர் 4ஐயும் ஒன்றா சேர்த்தா நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே 4 பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது. அப்போ இவ்வளோ நாள் நம்ம யூனிட்டியே இல்லைனால தான் நம்ம தோத்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமா யோசித்து உணர ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா, இப்போ உணர்ந்தாச்சு. இப்போ 4 பேரும் இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆயாச்சு. இப்போ 4 பேருடைய மைண்ட் எப்படி இருக்குன்னா, டீம் ஒர்க், நம்ம வந்து ஒற்றுமையாக செய்ய போகிறோம், ஒற்றுமையாக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் மாறிட்டு. முன்னாடி எப்படி இருந்துச்சு, தனித்தனியாக செஞ்சு நான் தனியாக தான் ஜெயிப்பேன் அப்படின்னு இருந்த 4 தம்பிமார்களும் அன்னைமாரும் இப்போ வந்து சேர்ந்து செய்ய போகிறோம், சேர்ந்து நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றுமையாச்சு. 4 பேரும் யோசித்தாச்சு இப்படி பண்ணணும், ஏன்னா டைம் கம்மியாக இருக்குது தானே. அப்போது அவங்க கேம் சரியா, இவங்க டீம் உடைய கேம் தொடங்கிறதுக்கு முன்னாடி இவங்க பிளான் பண்ணிட்டாங்க. எப்படின்னா, ஸ்விம்மிங் தெரிஞ்சவன் வந்து ஸ்பீடாக அந்த கடலுக்குள்ளே போய் அந்த போட்டை போய் எடுத்துகிட்டு வரணும். சரியா, போட்டு தள்ளி நிற்கும். சரியா, போட்டு எடுத்துகிட்டு வரணும். இன்னொருத்தர் கொடி, சரியா, ஒருத்தர் ஓடுவான்ல நல்லா, ஏன்னா கடல் மண்ணில் ஓடுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப பெயினாக இருக்கும் கால்லாம், ரொம்ப ஸ்பீடாக ஓட முடியாது. ஆனால் ஓட தெரிஞ்ச அண்ணன் இருக்கான்ல, அவன் வந்து ப்ராக்டிஸ் எடுத்துருப்பான் சின்ன வயசுலேயே தானே. அப்போ அவனுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அப்போது நீ வந்து அந்த கொடி எடுக்கப்போ, நம்ம டீம் கலருடைய கொடியை நீ எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அறிவுள்ள அண்ணன் வந்து சொல்லி கொடுக்குறான். நீ வந்து ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க வந்து கப்பல் எடுத்துகிட்டு வரணும், ஓடுற தெரிஞ்சவங்க வந்து கொடி எடுத்துகிட்டு வரணும், பலசாலி வந்து எல்லாத்தையும் எப்படி 2 பேரும் வந்துட்டாங்களான்னு செக் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. உடனே 2 பேரும் போகிறாங்க. அவங்க எல்லா 4 பேரும் பிரிஞ்சு போய் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க, அவங்கவுங்க பொருள் எடுத்துகிட்டு வந்துச்சு. ஆனால் ஒரு கண்டிஷன் உண்டு. என்ன கண்டிஷன்னா, அந்த போட்டில் ஏறும்போது தண்ணி அவங்க காலில் படக்கூடாது. ஓகேயா? அப்போது என்னடா இது எப்படிடா முடியும், நிறைய டீம் வந்து இதில் தான் தோற்று போயிருப்பாங்க. அப்போ தான் அந்த அறிவுள்ள அண்ணன் சொல்கிறான், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அது மாதிரி பண்ணால் நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னபோது, என்ன நீ சொல்லு, நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு 3 ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த அறிவுள்ள அண்ணன் சொல்கிறான், இங்கே நம்ம இருக்கிறது ஒரு தீவு, இந்த தீவில் நிறைய செடி கொடிலாம் இருக்குது, அதே மாதிரி வளர்ந்த மரம்லாம் இருக்குது. அதில் ஒரு மரத்தை வெட்டிட்டு வருவோம், வெட்டிட்டு வந்து இந்த தரையிலேருந்தே அந்த கப்பலை நோக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லுவான். சரி, அப்போ அந்த கப்பலில் போட்டோன்னே அப்படி என்ன யானிப்படி மாதிரி வந்துடும் தானே, ஸ்லாங்காக அப்படி இன்க்ளைண்டாக கிடக்கும். அப்போ வந்து ஈஸியாக மேலே நடந்து போயிடலாம், தண்ணியில் கால் படாமல் நடந்து போயிடலாம், நம்ம ஈஸியாக கப்பலுக்குள்ளே போயிடலாம்னு சொல்லிட்டு சூப்பராக ஐடியா சொல்லிடுவாங்க. ஆனால் அதை கொண்டு வரணும், அது ரொம்ப கஷ்டமாச்சே, அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் மரம், பெரிய லென்த்தான மரம் இல்லை அப்படின்ட்டு ஸ்விம்மிங் படிக்கிற அண்ணே கேட்பான். அதுக்கு நம்ம பலசாலியான இருக்கார்ல, அதில் எனக்கு சப்ப மேட்ரு, எதை சொல்லு நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிற்கிறான். உடனே ஓகே இதான் பிளான், அந்த மரத்தை போய் கட் பண்ணுறோம், அதை தூக்கிட்டு வரோம், கப்பலோடி சேர்த்து வைக்கிறோம், நம்ம மேலே ஏறுறோம், கால் தண்ணி வந்து நம்ம காலில் படாமல் நம்ம மேலே ஏறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வந்துச்சு. உடனே எல்லாரும் சுறுசுறுப்பாக போய் அருவா வச்சு அந்த மரத்தை வெட்டுறாங்க ஸ்பீடாக, ஏன்னா டைம் போய்ட்டுருக்கு, ஸ்பீடாக வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி வந்து அந்த தரையில் வச்சு அந்த கப்பலில் அந்த மரத்தை சாச்சிட்டாங்க. ஏன்னா ஸ்விம்மிங் அடிச்ச அண்ணே போய் கப்பல் எடுத்துகிட்டு வந்தாச்சு. சரியா, அதே மாதிரி கொடி எடுக்க போன அண்ணனோ போய் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது ஃபைனல் ஸ்டேஜ் மேலே அடிச்சு போட்டாச்சு. இவங்க 3 பேரும் மேலே ஏறுறாங்க. ஸ்விம்மிங் அடிச்சு அண்ணனுக்கு ஒத்தைக்கு அந்த அண்ணனும் வந்து கப்பலில் தரையில் போய் தான் மேலே ஏறணும். அப்போது வந்து காலில் படக்கூடாது. சரியா, அப்போ 4 பேரும் முன்னாடி வரிசையை வந்து அந்த மரத்தோடி அந்த கப்பலுக்குள்ளே ஏறிட்டாங்க. ஏறி அந்த மரத்தை கீழே தள்ளி விட்டாச்சு. அவங்க போட் எடுத்து ஓட்டுறாங்க, ஸ்பீடாக போகிறாங்க.
அங்கே பார்த்தா யாருமே அப்படி சிறந்ததா செய்யலை. சூப்பராக போகிறாங்க. அந்த பக்கம் கடலுக்கு அந்த பக்கம் போய் அவங்க பிடி சட்டை, சார் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கொடியை கொடுக்குறாங்க தம்பி தங்கச்சி. சரியா, இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து தனிமையாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சா கண்டிப்பாக அதில் தோற்று போடுறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஓகேயா, இதே இது ஒரு டீமாக நம்ம வந்து சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினச்சி செஞ்சோன்னா கண்டிப்பாக அதில் வந்து வெற்றி நிச்சயமாக இருக்குது தம்பி தங்கச்சி. சரியா, அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கம்பைனாக இருக்கிற ஒரு ஒர்க்கையும் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்கும். சரியா, நீங்கள் தனியாக பண்ணிடலாம் அப்படின்னு கால் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு விஷயத்துலேயே அடி வாங்கும். ஏன்னா எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி டேலண்ட் இல்லை, எல்லாத்துலேயும் தனித்தனி டேலண்ட் இருக்குது. ஒரு அண்ணனுக்கு ஸ்விம்மிங் தெரியும், ஒரு அண்ணனுக்கு பலசாலி, ஒரு அண்ணன் வந்து ஓடுறவன், ஒரு அண்ணன் வந்து ரொம்ப படிக்கிறவன். இப்படி 4 பேரும் ஒன்றா சேர்ந்தனால தான் அந்த விஷயத்தை அன்னைக்கு பண்ண முடிஞ்சு. அதனால் நீங்களும் ஒரு விஷயத்த பண்ண முடியல அப்படின்ட்டு எந்த காரணத்துக்கு ஒன்றும் நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கூட இருக்கிற ஒருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்குது. அதை நம்ம கண்டுபிடிச்சி அது படி நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்கும். சரியா, இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்போவும் நம்ம ஒரு டீமாக இருக்கணும். டீமானா ஒரு விஷயத்தை செய்ய முடியாதுன்னு நினைக்கிற விஷயத்தை நம்ம ஒரு டீமாக செஞ்சு சாதிக்கணும். சரியா குட்டீஸ்? சரியா, ஓகே, அதுதான். ஓகே குட்டீஸ், பாய். சரி, இப்போவும் சண்டே ஸ்கூல் பொதுக்கூட்டம் முடிஞ்ச உடனே டெலகிராம் ஆப்பில் வந்து கிளாஸஸ் ஆரம்பிச்சிடும். சரியா, உங்கள் டீச்சர் எப்படி உங்கள்கிட்ட வசனம் கேட்குறாங்களோ அதுபடி நீங்கள் சொல்லிக்கோங்க. ஏதாவது டவுட்னாலும் உங்கள் டீச்சர்ஸ்ட்டை கால் பண்ணி கேட்டுக்கோங்க. சரியா, சப்போஸ் உங்கள் டீச்சர்ஸ் கால் பண்ணலை அப்படின்னா நீங்கள் கால் பண்ணலாம், ஒரு தப்பும் இல்லை. சரியா, உங்கள் டீச்சருக்கு கால் பண்ணி வசனம் சொல்லுங்கள். சரியா, அப்புறம் புக்கு வந்து அவைலபிளாக இருக்குது, இன்னும் தேவைப்பட்டவங்க வாங்கிக்குவாங்க. சரியா, அப்புறமா டிவிடி மோஸ்ட்லி எல்லோரும் வாங்கிட்டீங்க, கேம் முடிஞ்சு போச்சு. ஆனால் ஒரு LCD மறுபடியும் நம்ம அன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. சரியா, அதுவும் வேணும்னா வாங்கிக்கோங்க. ஓகேயா, LCD தான் இருக்குது, வேணும்னா வாங்கிக்கோங்க. ஓகேயா, இப்போ நம்ம அண்ணன் வந்து செப்பு பண்ணுவாங்க, நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, ஜெபம். அன்புலே இயேசுப்பா, இந்த நல்ல ஆசிரியர் ஆண்டவரே, இதுவரையும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வந்த இயேசுப்பா உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே இயேசுப்பா, ஆராதனை முடிந்த பிறகு ஆண்டவரே இயேசுப்பா, சண்டே ஸ்கூல் இயேசுப்பா ஆண்டவரே, ஆன்லைன் மூலமாக நடத்த கிருபை செய்தீங்கள் ஆண்டவரே, அதுக்காக உங்களுக்கு நன்றி இயேசுப்பா. இன்றைக்கி சொல்லிக் கொடுத்த கதை வசனங்கள் ஆண்டவரே இயேசுப்பா, ஒவ்வொருவரும் மனதையும் பேச நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அதன்படி அவர்கள் நடக்க வாழ்க்கை ஆண்டவரே நீங்கள் கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசிரியருங்க பாதுகாத்துங்க. அதேபோல் இயேசுப்பா, டொனேஷன் தந்தவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களையும் ஆசிரியருங்க இன்னும் ஆண்டவரே 2 மடங்காக ஆண்டவரே அவர்களுக்கு திரும்ப கொடுங்க. நீரே பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். double double la 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 double double பட்டிப்பூ